சேலம் ஏற்காட்டில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வரும் நிலையில் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கண்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். கண்ணன், தற்பொழுது சேலம் ஏற்காடு பகுதியில் பனிமூட்டம் எவ்வாறாக இருக்கின்றது? அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரிதா. கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்த அடுத்த நாள் முதல் பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டுக்கு அதிக அளவில் வழக்கத்தை விட கூடுதலாக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் முதல் ஏற்காட்டில் விட்டு விட்டு மழை பெய்துவதோடு பனிப்பொழிவின் தாக்கமும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி தாவரவியல் பூங்கா உட்பட பல்வேறு சுற்றுலா இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் நேற்று வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்த போதும் கடுமையான பனிமூட்டம் மற்றும் மழையின் காரணமாக படகு இல்லத்தில் பெடல் படகுக்கான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. படகு இல்லத்தில் மேகமூட்டம் அடர்ந்து காணப்பட்டதால் இருள் சூழ்ந்தது. இதன் காரணமாக பெடல் படகு, குறிப்பாக காலால் இயக்கக்கூடிய பெடல் படகை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் எஞ்சினால் இயக்கக்கூடிய படகுக்கு மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த எஞ்சின் படகு மட்டும் அதுவும் குறைந்த அளவில் இயக்கப்பட்டதால் நீண்ட நேர சுற்றுலா பயணிகள் அதற்கு பயணிக்க காத்திருக்கும் நிலைதான் தொடர்ந்தது. இருந்தபோது தொடர்ந்து பனிப்பொழிவு மற்றும் மேகமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடியும் இயற்கை ஏசியை அறிவித்தபடியும் பல இடங்களுக்கும் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக பயணிகளின் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக ஏற்காட்டில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே போலீசார் நின்று வாகனங்களை சரி செய்த போதிலும் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் போலீசாரும் பணியில் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். ஆனால் இருள் காரணமாக வாகனங்களும் விளக்குகளை ஒளிவிட்டபடிதான் பயணிக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்பதால் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் அதிக அளவில் குடும்பத்துடன் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக ஏற்காடு 29 கொண்டை வீசி வளைவுகளிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்தபடி ஏற்காட்டுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். நேற்று நிலவிய அதே பருவநிலை காலை முதல் தொடர்கிறது. விட்டு விட்டு மழை பெய்ததோடு பனிப்பொழிவின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வியாபாரம் களைகட்ட துவங்கியுள்ளது. குறிப்பாக சுட சுட தயார் செய்யப்படும் மிளகாய் பச்சி, வடை, போண்டா ஆகியவற்றின் விற்பனை மட்டுமின்றி காலிஃபிளவர் சில்லி உட்பட பல ஹோட்டல்களில் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியிருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது ஒருபுறம் இருக்க ஏற்காடு மக்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காபி தோட்டங்களில் வேலைக்கு செல்வோர் மற்றும் பிற விவசாய பணிகளுக்கு செல்வோர் பெய்யும் தொடர் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக வீடுகளிலே முயற்சியுள்ளனர். கடந்த 4 நாட்களாக ஏற்காடு மக்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பிரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.